இந்தியாவின் இரண்டாவது சிரப்புஞ்சி எனப்படும் நீலகிரி தேவாலாவில் 50 ஆண்டுகளில் இல்லாத அளவு தண்ணீர் பற்றாக்குறை தலைவிரித்தாடுகிறது. கூடலூர் அருகே உள்ள தேவாலா வருடந்தோறும் தமிழகத்தில் அதிக மழை பொழியும் மற்றும் அதிக நீரோடைகள் உள்ள பகுதி என்பதால் இதனை இந்தியாவின் இரண்டாவது சிரப்புஞ்சி எனவும் தமிழகத்தின் சிரப்புஞ்சி எனவும் அழைப்பர். மழை காலங்களில் 6 மாதம் தொடர்ச்சியாக மழை பெய்யும் பகுதியாக இது உள்ளது. கோடை காலங்களில் இதுவரை இந்த பகுதியில் தண்ணீர் தட்டுப்பாடோ அல்லது நீரோடைகள் வற்றியதோ கிடையாது. ஆனால் 50 ஆண்டு காலமாக இந்த பகுதியில் இல்லாத ஒரு வறட்சி இந்த வருடம் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் வன விலங்குகளும் இதனால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவை ஊருக்குள் வருவதால் மிகுந்த பாதிப்பை எதிர்கொள்வதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இன்னைக்கெல்லாம் எடுத்து குடிநீர் தட்டுப்பாடுனால வறண்ட பூமியா மாறி இருக்கிறதுனால இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் 2 ரிங்கு 3 ரிங்கு இறக்குற இடத்துல குடிநீர் கிடைக்கும். இன்னைக்கு 25-30 ரிங்கு இறக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அவ்வளவு செலவு பண்ணாலும் குடிநீர் கொஞ்சம் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வனவிலங்கு இருக்கக்கூடிய அந்த காடுகளை ஃபுல்லா பாத்தீங்கன்னா வறண்ட பூமி ஆகி போச்சு. மழை இல்லனால அங்க இருக்கக்கூடிய புல்லு முதல் எல்லாம் காஞ்சி போனதுனால வனவிலங்குலாம் ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. ஊருக்குள்ள வந்து என்ன பண்ணுறது, அது போற வழியில எது கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிட்டு அடிபட்டு சேருது. இதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்படுற இங்க இருக்க மக்களுங்க. குடிக்கிறது தண்ணி இல்லாம உணவு அவதிப்பட்டு இருக்கும். இது 4 போக்கில போக போக பாத்தீங்கன்னா இந்த 2வது இருக்கக்கூடிய சிறப்பு இருக்க தேவாலயம் வந்து வறண்ட பூமியா மாறிடும். இங்க இருக்கக்கூடிய வாழக்கூடிய தகுதி இல்லாத அளவுக்கு எல்லாம் ஆயிடுவாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.